Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trader Choose. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள டீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டீலை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டீலுனால எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாமே க்ரோத் இருக்கும், எந்தெந்த செக்டார்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, உண்மையாலே இந்த டீல் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை பார்க்குறோம், இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். உண்மையாலே இந்த டீல் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றி ப்ரீஃபாக பார்த்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு செக்டாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்க டைம் போனீங்கன்னா அந்த செக்டாரை பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இந்த டீல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூஎஸ் வந்து சூப்பர் பவர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். யூஎஸ் வந்து சூப்பர் பவராக ரிமைன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த டீலும் மற்ற கண்ட்ரிஸோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் வச்சுக்கோங்களேன், பசங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணுவோம், பயமுறுத்துவோம். பூச்சாண்டி வரான் சாப்பிடு அப்படின்ற மாதிரி பயமுறுத்துவோம். அதை என்ன பண்ணுவாங்க, நம்பிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டான் பையன், வந்து ஒரு 20 வயசு ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட போயிட்டு பூச்சாண்டி வரான் சாப்பிடு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் எனக்கு சாப்பாடே வேணாம், நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான், மூவ் ஆன் பண்ணி போவாங்க. இதுதான் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸ் லெவலில் பார்க்கும்போது நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்ததுனால நம்மளை என்ன பண்ணாங்க, பயமுறுத்துனாங்க. அவங்க சப்போர்ட் நிறைய தேவைப்பட்டுச்சு, அந்த லெவலில் இருந்தோம். இப்போ நம்மளும் வளர்ந்து வந்ததுனால பழைய டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. 500% டேரிஃப் போடுவேன், 100% டேரிஃப் போடுவேன், இந்த இதுவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்மளை என்ன பண்ணி ஆகணும்னா, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஆகணும். எதுக்குன்னா, அவங்க சூப்பர் பவராக ரிமைன் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கும் அவங்களோட தயவு தேவை, அவங்களுக்கும் நம்மளோட தயவு தேவை. ஏன்னா இப்போ யூஎஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸோட டாலர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு மற்ற கரன்சியில் ட்ரேட் பண்ணிக்கலாம், மற்ற கரன்சியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையில் போயிட்டு இருக்கும் போது, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே யூஎஸை பேக் பண்ணி இல்லை நம்ம யூஎஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் யூஎஸ் வந்து சூப்பர் பவராக ரிமைன் பண்ண முடியும். அதனால யூஎஸ்க்கு கண்டிப்பாக இந்த டீல் முக்கியம். இந்த சார்ந்த விஷயங்களும் மற்ற கண்ட்ரிஸோட சப்போர்ட்டும் முக்கியம். அதே மாதிரி இந்தியாவுக்கும் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா, ஐடி செக்டார்ஸில் பார்த்துருப்போம், நிறைய பேர் நம்ம ஆளுங்க அங்கே தான் இருக்கான். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் சொல்ல முடியாது, நம்ம சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கலாம், கிராஜுவேட்ஸ் இருக்கலாம். அவங்க சொசைட்டினாலையும் சரி, ஃபேமிலி சிச்சுவேஷன்னாலையும் சரி, அவங்க இனோவேட்டராக போகாமல் சர்வீஸ்க்கு போயிட்டாங்க. இதுதான் நம்ம சீனியர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். என்னென்னா, எல்லாரும் புது புது விஷயத்த வந்து இனோவேட் பண்ணாமல் எல்லாரும் எதுக்கு போயாச்சு, ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அதனால் எதில் போய் மாட்டிக்கிட்டாங்க, சர்வீஸ் கொடுக்கறதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி கடன்லையும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யூஎஸோட தயவு இல்லைன்னா அந்த செக்டார்ஸ் எல்லாமே அடி வாங்கும், நம்மளும் அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த டீல் ரொம்ப முக்கியம். இந்த டீலை வந்து முடிக்கிறதுக்காக எப்படினாலும் மிடில் லைனில் வந்து முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இந்த டீல் பிரேக் ஆனாலும் சரி, இந்தியா வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குன்னு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ நம்ம செக்டார்ஸ் வைஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த டீல்னால நம்ம வந்து தெரியும், லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்க்குலாம் வந்து பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா 50%, 25%லேருந்து 18% கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், சைனா இவங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம டேரிஃப் கம்மியாக இருக்குது. மார்ஜின் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஎஸ் மார்க்கெட் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் எதில் மேஜராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த செக்டார்ஸ் ஏறும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார். அதில் வந்து 28% நம்ம எக்ஸ்போர்ட் எங்கே பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு தான் பண்ணுறோம். இதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் நான் இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே சொல்ல முடியாது, சொன்னால் அது ரெக்கமெண்டேஷனாக வந்துடும். நீங்கள் வந்து சும்மா கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும், டாப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் யாராச்சும் ஒருத்தர் அதை பற்றி போட்டுருவார். ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், கெமிக்கல்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் கெமிக்கல் செக்டார்ஸில் நீங்கள் வந்து மெயினாக வாட்ச் பண்ணலாம். தேர்டு வந்து இன்ஜினியரிங், ஆட்டோ ஆன்சிலரிஸ், அந்த மாதிரி விஷயங்களில். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் நல்லாயிருக்கோ தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ் பார்க்குறோம், ஜுவல்லரிஸ் பார்க்குறோம். இதில் நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் கூட்ஸ், ரைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் நிறைய நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஃபுட்வேர்ஸு, லெதர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய என்ன ஆகுதுன்னா யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் இந்த செக்டார்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டாப்பில் இருக்குது, அதை வந்து ஏற்கனவே எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூ பிளேயர்ஸும் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து டேரிஃப் கம்மியாக இருக்கிறதுனால நியூ பிளேயர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளும் இந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்ற மாதிரி என்ட்ரு ஆகி உள்ளே வருவாங்க. அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து நம்ம வந்து
இவங்களுக்கு பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஎஸ்லேருந்து பொருள் வாங்க போகிறோம். எவ்வளோக்கு வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா $500 பில்லியன் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். ஒரு வருஷத்துக்கும் $100 பில்லியன் ஒர்த் ஆஃப் பொருள் வாங்க போகிறோம். ட்ரேட் டெபிசிட் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். என்னன்னா நான் $100 பொருள் வாங்கினா நீயும் $100 பொருள் வாங்கணும் அப்படின்றது தான் உண்மையான ட்ரேட். இப்போ யூஎஸ் வந்து $100 கொடுத்து பொருள் வாங்கினா நம்மளும் அவங்க கிட்ட $100 கொடுத்து பொருள் வாங்கணும். இதான் வந்து உண்மையான ட்ரேடு. ஆனால் நம்ம என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா எத்தனை நாள் வந்து யூஎஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து $87 பில்லியன், அது 87 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா புரியறதுக்கு. 87 ரூபாய்க்கு வர்த்தான பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்க கிட்ட $41 தான் பொருள் வாங்கணும். அப்போ இதுல வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா $46. இத்தனை நாள் நம்ம $46 நம்ம என்ன பண்ணல, பொருளை வாங்கல அப்படின்ற நிலைமையில இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு $100 பில்லியன் $100 பொருள் வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ யூஎஸ் நம்ம கிட்ட $87 தான் பொருள் வாங்குறாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ என்னன்னா முன்னாடி குறைவுல இருந்த நம்ம எக்ஸ்ட்ரா $13 பொருள் வாங்குற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்திருக்கோம். இது வந்து நல்ல வளர்ச்சி. ஏன்னா நம்ம டெபிசிட்ல இருந்து இப்போ யூஎஸ் டெபிசிட்ல மாத்துறது ஒரு நல்ல க்ரோத் தான் இந்தியாவுக்கு. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து எங்களோட டீலில் வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யன் ஆயில் ஸ்டாப் பண்ணிட்டு யூஎஸ் ஆயிலும் வெனிசுவேலா ஆயிலும் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் சீப்பு. இத்தனை நாள் வந்து சீப்பாக ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ யூஎஸில் போகும்போது யூஎஸ் ஆயில் வாங்கும் போது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா அதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே வெனிசுவேலா ஆயில் வாங்கினோன்னா அதுக்கான பாதிப்பு இருக்க தான் செய்யும். யூஎஸ் ஆயிலோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெனிசுவேலா ஆயில் வாங்கினோன்னா அதுலேயும் பாதிப்பு இருக்கும். ஆனால் யூஎஸ் ஆயில் வாங்குற அளவுக்கு இருக்காது. இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஒரு ஷார்ட் வீடியோ போகிறேன், நீங்கள் கீழே ஆயில்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெனிசுவேலா ஆயில் வாங்குறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட பெட்ரோல் விலையெல்லாம் ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன்லாம் தெரியும், பொருளோட விலை எல்லாமே ஏறும். அதனால நம்ம ரஷ்யன் ஆயிலை கட் பண்ணி நம்ம இந்த ஆயிலை வாங்கினோம்னா கண்டிப்பாக பொருளோட விலை ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா இதில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மைனஸ் இருக்க தான் செய்யும். அது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வர டைம்ல பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு இந்த டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் இன்னும் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல. என்னன்னா இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு நிஃப்டிலாம் நல்ல ஒரு ஹைக் போச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. இப்போ இதுக்கே இவ்வளோனா கண்டிப்பாக இந்த ட்ரேடை வந்து ஃபைனலைஸ் பண்ணி சைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த டீல் முடிஞ்சதுன்னா ஃபியூச்சர்லன்னு சொல்லும்போது ஒரு 1 or 2 இயர்ஸில் இந்த கம்பெனிஸ் இதை சார்ந்த கம்பெனிஸும் சரி இந்தியாவும் சரி நல்ல க்ரோத் ஃபேஸில் நல்லா வளர்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, என்னன்னா நிஃப்டி எடுத்துக்கோங்க, இல்லை பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க, எந்த இது எடுத்தீங்கனாலும் சரி கொஞ்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.